ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு டூரிஸ்ட் போடணும், ஒரு 2 நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த பிளேஸ் போகலாம், எதெல்லாம் ஒர்த்தபுளாக இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். இடத்துல இருக்கிறது நம்ம பழனி ஆண்டவர் தாங்க. ஒரு வழியாக முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்களே, மன நிம்மதியாக இருக்குங்க. இப்போ எங்கேயாச்சும் வர்றவங்க, திண்டுக்கல் வர்றவங்க எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சு பழனி முருகன் கோயில் போயிட்டு அவருக்கு ஒரு அபிஷேகத்தை போட்டுட்டு அப்புறம் வாங்க. இது தாங்க முருகனுடைய 3ஆம் படை வீடாக திகழ்ந்துட்டுருக்கு. இங்கே வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்துட்டு வருகை புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்துட்டு பழனி மலை மேலே இருக்கிறது தான் முருகனுடைய 3ஆம் படை வீடுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது இல்லைங்க. முருகனுக்கு கீழே திரு ஆவினன்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்னது கோயில் இருக்கும். அந்த கோயில் தாங்க முருகனுடைய 3ஆம் படை வீடுன்னு சொல்லி அழைச்சிட்ருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது கொடைக்கானல் தாங்க. கொடைக்கானல்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குழு குழுன்னு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் எல்லா ஏரியாவும் சொல்லுவாங்க, ஊட்டியை சொல்லுவாங்க, நீலகிரியை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டா அங்கே அதையே சொல்லலாங்க. முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தையே சொல்லலாம் ஒரு கூலிங்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி வேற அதாவது கொடைக்கானல் மட்டும் இல்லைங்க, கொடைக்கானலே எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஊர், எவ்வளோ பெரிய மலை, எவ்வளோ இடப்பரப்புகளை கொண்டு இவ்வளோ குளுமையான அழகாக இருக்குது. அதையும் தவிர்த்து நிறைய பிளேசஸ் வந்துட்டு அங்கே கொடைக்கானல்லே அமைஞ்சிருக்குதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு கூலிங்கான பிளேஸு. திண்டுக்கல் மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தோட கம்பேர் பண்ணிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி என்ன இருக்குது எங்கள் மாவட்டத்தில் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, திண்டுக்கல் இப்படி என்ன இருக்குதுன்னு வந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் திண்டுக்கல் மக்களையும் திண்டுக்கல்லில் எவ்வளோ பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும். கொடைக்கானல் போங்க, உண்மையாலுமே ஒரு நாள் பத்தாது. போட்டிங்கில் இருந்து, வியூவில் இருந்து, குணா கேவில் இருந்து, அதுக்கப்புறம் சில்வர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸில் பட் ஆனால் குளிக்க விட மாட்டாங்க, அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ நம்ம பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறதுனா செம்மையாக இருக்கும். இப்போது ஒரு என்ஜாய் பண்ணணுன்னு ஒரு நாள் போனீங்கன்னா உங்களுக்கே வேறு கிரகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பழனியிலேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் பக்கம்தான். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு 93 கிலோமீட்டர். அடுத்ததாக பார்க்க போகிறது சிறுமலை தாங்க. அழகுக்கு வந்துட்டு சிறுமலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இது வெறும் 33 கிலோமீட்டரில் தான் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஃபால்ஸில் போகிறதுனால அப்படி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே இருக்க ஃபால்ஸில் மேக்ஸிமம் குளிக்க விடுவாங்க. ஸோ கொடைக்கானல் போயிட்டு குளிக்கலன்னு ஃபீல் பண்ணுறவங்க சிறுமலையில் வந்து குளிச்சுட்டு போங்க. இங்கே நிறைய காட்டேஜ் இதெல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறையா பிளேசஸ்களும் இருந்துகிட்ருக்கு. நல்ல நிறைய விசிட்டர்ஸ்களும் வர்றாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு பஸ்ஸில் போகிறது ஓகே தான், பட் ஆனால் வண்டியில் வர்றது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பஸ் வந்துட்டு நம்ம நினைக்கிற டைமிங்க்கு இங்கே அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஸோ அதனால் வண்டியோ காரோ எடுத்து வந்தீங்கன்னா நினைக்கிற டைமிங்க்கு வீட்டுக்கு போய்க்கலாம். நிறைய இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிளேசஸ்களும் போட்டிங்ஸ்லேருந்து நிறையா. ஸோ வியூ பாயிண்ட்டும் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. இப்போ தான் புதுசாக அதாவது ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது, புதுப்பிச்சுட்டு வர்றாங்க பார்த்திங்களா, அது மாதிரி புதுப்பிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டெல்லாம் சிறுமலை வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். வர்றவங்க கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலையை விசிட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்ச பிளேஸுன்னு சொல்லலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல்ல இருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்க தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் தாங்க. அதாவது இது ஒரு விஷ்ணு டெம்பிளு. பெருமாளுக்குன்னு ஒரு கோவில் திண்டுக்கல் அமைஞ்சிருக்குன்னா யாருனாலையும் நம்ப முடியாதுல்ல. அது மாதிரி தான் இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த ஏரியா மக்களுக்கு உண்மையாலுமே இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே பிரசித்தி பெற்று இருக்கும். வர்றவங்க இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். This video is sponsored by BuyMode. The BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்பில் நிறையா ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஹோம் ப்ராடக்ட்ஸ்னால் சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, உப்பு, மிளகா, காரப்பொடி எல்லாமே இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.